குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு கேஎஃப்ஐஎஸ் அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ரீசனிங் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட நேம் வந்து கவுண்டிங் ஃபிகர்ஸ் அண்ட் லைன்ஸ். ஓகேங்களா? இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் அண்ட் லைன்ஸுங்கிறது பொதுவாக நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. பர்டிகுலராக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் வந்து என்இஎம்எஸ், அப்புறம் என்டிஎஸ்சி, இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் கேட்குறாங்க. அதை தவிர்த்து கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு நம்ம எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, டிஎன் போலீஸ், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எக்ஸாம் முதற்கொண்டு இந்த ரீசனிங் டாபிக்ஸ் வந்து வருது. ஓகேங்களா? இதை வைத்து ப்ரைவேட்டில் வந்து எழுதக்கூடியவங்களுக்கு இது யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ப்ரைவேட்டில் இப்போ ஐடி செக்டார்ஸ், இதே மாதிரி எம்என்சிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் இன்டர்வியூ ஏதாவது போனீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ஸோ அதுலேயும் உங்களுடைய மென்டல் எபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுற விதமாக ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த எல்லா இடங்களையுமே உங்களுக்கு வந்து இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் அண்ட் லைன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ கவுண்டிங் ஃபிகர்ஸ்னு ஒன்றும் கிடையாது. இப்போ மேத்தமெட்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அப்புறம் பேலோகிராம், இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டிராயிங் கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் இருக்குது, இந்த மாதிரி சில இது வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லை எத்தனை லைன் வந்து இந்த படத்தை வரையறதுக்கு எத்தனை லைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற கவுண்டிங் பிளேஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ட்ரையாங்கிள். ஓகேங்களா? நம்ம எல்லாமே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஷேப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ட்ரிக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்களா தனித்தனியாக வந்து கவுண்ட் பண்ணிக்க தேவையில்ல. அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் பார்ப்போம். ட்ரையாங்கிளையுமே நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஃபஸ்ட் டைப் என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதை இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதில் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிராயிங்கில் வந்து 4, அடுத்த டிராயிங்கில் 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதை இப்போ ட்ரையாங்கிள் கொடுத்தா நீங்கள் எண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து இது ஒரு ட்ரையாங்கிள். அப்புறம் இது ஒன்று. மொத்தம் 2 ட்ரையாங்கிள். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 1, 2, 3 ட்ரையாங்கிள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளான ட்ராயிங். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் இந்த இது பாருங்க, இதுலேயும் 1, 2, 3, அப்புறம் இது 4. இப்போ அடுத்தடுத்து போகும்போது நிறைய ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக நம்மளாக மேனுவலாக கவுண்ட் பண்ணோம்னா அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடங்களில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் அந்த என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் ட்ரிக் மூலிமா நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதோடைய பேஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பேஸ்னால் ஒன்றும் கிடையாது, அதோடைய அடிப்பக்கம். இப்போ இது 1, இது 2வது பேஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இந்த 1 + 2 மொத்தம் இதில் வந்து 3 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் வந்து சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே லாஜிக் வந்து அடுத்த படத்துலையும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேஸ் வந்தாலும் அந்த பேஸை வந்து அப்படியே உடச்சி ஆட் பண்ணிடுங்க. இப்போ 1, 3, 6 மொத்தம் 6 ட்ரையாங்கிள் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேனுவலாக செக் பண்ணாலும் 6 ட்ரையாங்கிள் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த படம் பாருங்கள். இதில் வந்து இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிளை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எத்தனை பேஸ்னு இருக்குன்னு எண்ணுவோம். 1, 2, 3, 4. 4 இருக்கா? இப்போ எல்லாத்தையும் வரிசையாக ஆட் பண்ணுங்கள், அந்த நம்பர்ஸ் எல்லாமே. அப்போ 4, 7, 9, 10 மொத்தம் இதில் 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததுலேயும் இதை அதே லாஜிக் யூஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5 இதையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ 5 + 4 9, 9 + 3 12, 14, 15. அப்போ உங்களை மொத்தம் வந்து 15 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த இது வந்து ஒரு ட்ரையாங்கிளை வந்து கிடைமட்டமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒருவேளை இதே வந்து பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருக்காங்க, இங்கிட்ட ஒரு கோடு போட்டிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக 1, 2, 3, 4, 5 போட்டு 15 இதில் 15 ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கும் நீங்கள் நம்பர் போடணும். 1,
2 1 2 3. ஸோ அப்போ இந்த 15 கூட 1 + 2 அப்படின்னா 3 3 2 1 அப்படின்னா 5 6. இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ வரும்? 15 + 3 18, 18 + 6 24 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது நீங்கள் எத்தனை ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கவுண்ட் பண்ணி அதை வந்து நம்பர் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இது வந்து ஒரு செகண்ட் டைப் ட்ரையாங்கிள்லேயே. இப்போ ட்ரையாங்கிள் இருக்கும். முன்னாடி வந்து நார்மலாக கிடைமட்டமாக மட்டும் பிரிச்சிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க? அதோடைய சாரி, முன்னாடி வந்து வெர்டிகலா மட்டும் பிரிச்சிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? பேரலலாவும் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ப்ளிட் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் வந்துச்சுன்னா, இதில் நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதே மாதிரி பேஸ்க்கு நீங்கள் நம்பர் போடுங்க. 1 2 1 2. இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 1 1 + 2 இது வந்து 3 1 + 2 3. இப்போ மொத்தம் இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 6 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது. இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கலாம். 1 2 3 1 2 3. ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 5 6. ஸோ இதுக்கு வந்து 6, இதுக்கும் 6. மொத்தம் இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 12 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல நினைக்கிறவங்க வந்து திரும்ப இந்த வீடியோ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். இல்லை திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? திரும்ப ரிவர்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து அதே ட்ரையாங்கிள் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே தான். ஸோ பேஸ் வேல்யூ போடுங்க. 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2 5 6. ஸோ இதில் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. இப்போ மொத்தம் இதில் வந்து 18 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எதுக்கும் போடலாம். 1 2 3 4 5. இதுலேயும் 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இதுலேயும் 5 இருக்கும், இதுலேயும் 5 இருக்கும். ஓகேங்களா? 5 இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இந்த பேஸ் ஆட் பண்ணுங்கள். 5 4 9 10 11 12 12 + 2 14 15. ஓகேங்களா? அப்போ ஒரு இதில் வந்து 15 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே 15 15 இருக்கும். இந்த 15 எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 30 60 75 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? இது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரையாங்கிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து வந்து இன்னொரு டைப் இருக்குது ட்ரையாங்கிளில். இப்போ ட்ரையாங்கிள்குள்ளேயே வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸாக இந்த மாதிரி ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இதோடைய ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் இதுக்கு வந்து ஒரு நம்பர் பேட்டர்ன் வந்து நீங்கள் ஒரு மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? 1 3 6 10 15 21 28 இப்படி நீங்கள் எழுதிட்டு, அதுக்கப்புறம் இந்த 1க்கு கீழ அடுத்து திரும்ப இந்த 1 2 1 3 6 10 இத தான் நீங்க எழுத போறீங்க. ஆனா ஒரு பிளேஸ் தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு 1 3 6 10 15 21 28 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க இந்த 1 3லேருந்து என்ன பண்ணணும்? ஒரு பிளேஸ் தள்ளி 1 3 6 10 15 21 சொல்லிட்டு நீங்க எழுதிக்கணும். ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சு இந்த பேட்டர்ன் கூட வந்து நீங்க என்ன பண்ணலாம்? லாங் டைம்ல மறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல நீங்க இந்த 1 போட்டுட்டீங்கன்னா, இந்த 1ஓட 2 கூட்டுனீங்கன்னா 3, 3ஓட 3 கூட்டுனீங்கன்னா 6, 4 5 6 7 இதே மாரி நீங்க அடுத்து கூட்டுங்க. 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 21, 21 + 7 28. ஒண்ணும் கிடையாது. இந்த 1லேருந்து அடுத்தடுத்த நம்பர வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரக்கூடியத இந்த நம்பர் பேட்டர்ன வந்து நம்ம போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்க இத மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லன்னா நீங்க இத மெமரி பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிளா. ஓகேங்களா? உங்களுக்கு மெமரி பண்ணா லாங் டைம்ல மறந்து போயிரும் அப்படின்னா கூட நீங்க இந்த பேட்டர்ன வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம். இது சிம்பிள் தான். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப நான் எழுதுறேன். +2 3 ஓகேங்களா? இதான் பேட்டர்ன். இந்த நம்பர் பேட்டர்ன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாரி ட்ரையாங்கிள் குடுத்துட்டாலே. சரி ஓகே. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு வந்துச்சு. ஒரு ட்ரையாங்கிள்குள்ள நெறைய சின்ன சின்ன டைனி ட்ரையாங்கிள்ஸ் நெறைய இருக்கு அப்படின்னா,
நீ என்ன பண்ணலாம், அந்த ட்ரையாங்கிளோடைய இதுலேயும் பேஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. அப்போ இதில் வந்து 4 பேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 4 பேஸ் இருந்துச்சு அப்படின்னா 1 2 3 4 இந்த நம்பர் சீரீஸில் ஒரு ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 4 நம்பர் எடுக்கும்போது இந்த மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். 1 3 6 10 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 16 19 20. ஓகேங்களா? ஸோ 20. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வரும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் 6 எடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? 6 எடுக்கணும். இடையில ஒரு நம்பரை விட்டுறணும். ஓகேங்களா? விட்டுட்டு அடுத்த நம்பர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். டைரெக்டாக 6 3 1 இது 3 ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரைட் சைடில் இருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? 6க்கு அப்புறம் ஒரு நம்பரை வந்து நீங்கள் விட்டுணும். அது என்ன நம்பராக இருந்தாலும் விட்டுணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 6 + 1 சாரி 1 + 6 அப்போ ஆ சாரி 7. அப்போ மொத்தம் இதில் வந்து 27 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே பேட்டர்ன் நம்ம இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வருதான்னு பார்த்தோம்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதில வந்து 3 அடிப்பக்கம் இருக்கு. 1 2 3 3 பேஸ் இருக்கு. 3 பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 2 3 ஃபர்ஸ்ட்டு 3 நம்பர் மட்டும் நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த லெட்டர் நம்பர் பேட்டர்ன்ல. ஓகேங்களா? அப்போ இந்த 1 + 3 + 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 10 10 வருது. அடுத்து பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த மாரி இருந்துச்சுன்னா, உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல கீழ உள்ளதுல வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர நீங்க எடுத்துக்கணும். 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய நம்பர நீங்க விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இங்க 1 மட்டும் தான் வருது. இதுக்கு அடுத்து நம்பர் இல்ல. அப்ப நீங்க இந்த 3 மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 10 + 3 இதுல வந்து 13 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலயே நீங்க இதையும் அப்ளை பண்ணலாம். 1 + 2 நீங்க எடுத்தீங்கன்னா, அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 2 தான் இருக்கு. அப்ப நீங்க இது 2 ஃபர்ஸ்ட் 2 இது மட்டும் எடுத்துக்கணும். 1 + 3 4 கீழ பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அப்ப அந்த 1 மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மொத்தம் இதில வந்து 5 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பேட்டர்ன் இருந்தாலே இதில 5 ட்ரையாங்கிள் இருக்கு. இத நீங்க சிம்பிளா நீங்களா கூட என்ன பண்ணிக்கலாம், மேனுவலா கவுண்ட் பண்ணலாம். ஏன்னா சின்ன ட்ரையாங்கிள் தான். இது பார்த்தீங்கன்னா 1 2 3 3 ட்ரையாங்கிள் இருக்கு. இதில ஒண்ணு 4 4 ஸோ இந்த எல்லா ட்ரையாங்கிளும் மேனுவலா வந்து கனெக்ட் பண்ற மாரி ஒரு ட்ரையாங்கிள். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ மொத்தம் 5 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 மொத்தம் 4 ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த எல்லா சின்ன ட்ரையாங்கிளையும் கனெக்ட் பண்ற மாரி ஒரு பெரிய ட்ரையாங்கிள். அப்போ மொத்தம் இதில வந்து 5 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேங்களா? இதான் கான்செப்ட். ஸோ இந்த சின்ன படம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த படத்த பேஸ் பண்ணி அடுத்தடுத்து உங்களுக்கு சில இது இருக்கும். அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த படம் தான் பேஸ். இந்த படத்த பேஸ் பண்ணி தான் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இதே மாரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுக்குள்ள 4 சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த சின்ன இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயும் ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த மாரி வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும். நீங்க நார்மலா இந்த 1, 2ன்னு வச்சு என்ன பண்ணிக்கலாம், இதில வந்து 5 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பேஸா வந்து 5 ட்ரையாங்கிள் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் குடுத்துருக்காங்களா? ஸோ இத வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கும் நீங்க நம்பர் போடணும். 1, 2, 3, 4 அப்போ எக்ஸ்ட்ரா 4 டைனி ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அப்போ இதுல வந்து மொத்தம் 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த படம் பாருங்க. இந்த சின்ன ட்ரையாங்கிள்குள்ளேயுமே இன்னொரு ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி இருந்தா நீங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இதில 5 இது வந்து பேஸ் வந்து 5 தான். ஓகேங்களா? இந்த படத்துலருந்து பாருங்க. இது பேஸ் வந்து 5 அடுத்த வீட்டு நீங்க எத்தன உள்ள சின்ன சின்ன ட்ரையாங்கிள் வந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். 4 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இந்த ட்ரையாங்கிள்க்கு ஒரு 4 ஆட் பண்ணிட்டோம். அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ட்ரையாங்கிள் இருக்குன்னா, அதுக்கு ஒரு 4 ஆட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? மொத்தம் 5 + 4 9 ப்ளஸ் வந்து 4 13 13 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா இன்னொரு 4 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 17 ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த மாரி தான் இது. இது சிம்பிளான கான்செப்ட். நம்ம அடுத்தது போவோம். ஓகேங்களா? இந்த இமேஜ் பாருங்க. இது வந்து நார்மல் தான். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது தான். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கில வந்து எப்படி வெர்டிகலா வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்களோ, அதே மாரி தான் இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரையாங்கில இது மட்டும் பாருங்க. இத மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரையாங்கில வெர்டிகலா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ட்ரையாங்கிள் தான் சைட்லயும் இருக்கு.
அதையும் வெர்டிகலா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளையும் வெர்டிகலா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 3 ட்ரையாங்கிளை ஒன்றா சேர்த்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதே நீங்கள் நம்பர் போடுவீங்க. பேஸ் வேல்யூக்கு நம்பர் போடுவீங்களா? 1, 2. அப்போது இந்த ட்ரையாங்கிள்குள்ளே மட்டும் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? இந்த ட்ரையாங்கிள்குள்ளே மட்டும் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த நம்பர் படி பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? 1 + 2 = 3. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிள்குள்ளே 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயும் 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. மொத்தம் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 3 + 3 + 3 மொத்தம் 9 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 9 ட்ரையாங்கிள் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த 3 சின்ன ட்ரையாங்கிளையும் கனெக்ட் பண்ணுற விதமாக ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கனால அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 10 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது போவோம். இதான் சிம்பிள். அடுத்து பாருங்க, இதே பேஸை வந்து யூஸ் பண்ணி அடுத்து ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதான் நார்மல், இந்த எக்ஸ்ட்ரா இந்த கோடு மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கோடு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ட்ரையாங்கிள் இந்த கோடு இல்லாமல் பார்த்தோம்னா இதுக்கு வந்து 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கோடு போட்டதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நம்பர் போடணும். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த 6 ட்ரையாங்கிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அதில் மொத்தம் 11 ட்ரையாங்கிள் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அடுத்து பாருங்க. அடுத்து அதே தான். நார்மலாக வந்து இதில் வந்து எத்தனை இருக்கும்? இந்த வெளியில் உள்ள ட்ரையாங்கிள் இந்த கோடு எல்லாமே போடாமல் இந்த உள்ள இருக்க கட்டமும் இல்லாமல் 5 ட்ரையாங்கிள் இருக்குது. அதோட தவிர்த்து நீங்கள் இப்போ இதில் நம்பர் போட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 ஆட் பண்ணிக்கிடுவீங்க. அடுத்த வித்து உள்ள இதே மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் வந்துட்டாலே என்ன பண்ணுவீங்க? 4 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதில் மொத்தம் எவ்வளோ வருது? 5, 11, 15 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் வருது. ஓகேவா? இதுதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வந்து இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரையாங்கிளே வந்து லாஸ்ட்டாக ஒன்று ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. இது வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து 6 பக்கம் இருக்கும். இந்த ஸ்டாருக்கு வந்து 6 பக்கம் இருக்கும். இந்த ஸ்டாருக்கு வந்து 5 பக்கம் இருக்கும். ஓகேங்களா? இந்த பக்கங்கிறது எதுனா இதான் 1, 2, 3, 4, 5, 6. இந்த மாதிரி 6 பக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த 6ஓட +2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதான் ஆன்சர். ஓகேங்களா? இதில் வந்து 8 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? இதே வந்து ஸ்டார் வந்து 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி 5 பக்கங்கள் இருந்துச்சுன்னா இதில் வந்து என்ன பண்ணணும்? 2வை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 5 × 2 மொத்தம் இதில் 10 ட்ரையாங்கிள் இருக்குது. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து சிம்பிள் தான். இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாரில் வந்து 6 பக்கம். ஓகேங்களா? 6 பக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா 6 + 2 +2 பண்ணிக்கோங்க. இதுவே வந்து அதே ஸ்டாரில் வந்து 5 பக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா 5 × 2 ஓகேங்களா? 10. இதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ இதோட நமக்கு ட்ரையாங்கிள் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி வீடியோ நம்ம அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து மற்ற ஷேப்பும் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வர வேண்டியது உங்களுடைய ஐடியா இருந்தாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ.